திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்வனந்தகுமார், அஸ்வினி ஜோதிடம் திருச்சி. நம்ம அஸ்வினி ஜோதிடம் சேனல்ல நம்ம ரெகுலரா நிறைய ஜோதிட அப்டேட்ஸ் அப்புறம் மாந்திரிகத்தோட நன்மைகள், தீர்வுகள் இதை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா எல்லா வீடுகள்லையும் தவறாம நடக்கக்கூடிய சில ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட்னா அது திருமணம். ஸோ திருமணம் நிறைய பேருக்கு கைகூடுறது இல்லை. அப்படியே திருமணம் ஆனவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட திருமண வாழ்க்கை சரிவர போறதில்ல. இது வீட்டுக்கு வீடு வாசப்படி மாதிரி நிறைய வீடுகளுக்கு இது இருக்கு. இத பத்தி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் விலாவாரியா முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும், நம்மளோட கிளையண்ட்ஸோட லைஃப் ஹிஸ்டரிஸும், நான் அதுக்கோட தீர்வுகள பத்தி நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, தயவுசெஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களையும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் கொடுக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ இப்போ பொதுவாகவே திருமணம் சார்ந்த தடைகள் அப்படிங்கிறது நம்ம இந்த அன்றாட வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்துக்காக வெயிட் பண்றவங்க, சில பேருக்கு நிச்சயம் வரையிலும் போயிட்டு ரிட்டர்ன் ஆனவங்க, திருமணம் நடக்காத மாதிரி ஆகுறவங்க, அடுத்த ஒரு பேசி முடிச்சோன்னா அந்த பார்த்த பொண்ணுக்கு டக்குன்னு வேற இடத்துல திருமணம் ஆகுறது, திருமணம் நல்லா பேசி முடியிற கண்டிஷன்ல போய் நின்று போறது, நிச்சயம் போட்டு நின்று போறது, பத்திரிக்கை அடிச்சு நின்று போறது, இது மாதிரிலாம் நிறைய விஷயங்களும், அதுக்கு மேல பெண் தேடிக்கிட்டே இருக்கிறது, ஏதோ ஒண்ணு தட்டிக்கிட்டே இருக்கிறது, சரியா பொருந்தி வராது இருக்குது அப்படிங்கிற மாதிரி பெற்றவங்க ரொம்ப கஷ்டப்படுறது நம்ம அன்றாடம் பார்க்குறோம். இப்போ வயசாகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும். ஸோ அப்போ இந்த திருமணத்துக்கான தடை உள்ளவங்களோட நிலைமை இப்படிதான் இருக்கு. ஸோ அவங்களும் கஷ்டப்பட்டு, அவங்களோட பெற்றவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு, சுத்தி இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்ல முடியாம ஒரு மாதிரி கஷ்டப்படுறது ஒரு கேட்டகரியில இருக்காங்க. அதே அகைன் திருமணம் ஆகியும் அந்த ஒரு நம்ம நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆகுது, ஒரு நல்லபடியான ஒரு தாம்பத்தியம், நல்லபடியான குழந்தை பிறப்பு, அப்படியே ஒரு மாதிரி கண்டினியூஸா நல்லபடியா இல்லாம, அவங்களுக்குள்ள இணக்கம் இல்லாம பிரச்சனைகளோட, ஒரு தேர்ட் பார்ட்டியோட பிரச்சனைகள், அந்த மாமனார் மாமியாரோட அழுத்தம், நாத்தனார் கொடுமைகள், இது மாதிரிலாம் நிறைய விஷயங்களாலும் ஒரு தனி கொடுத்தனம் போகணும், நம்ம பிரைவசி வேணும் அப்படின்ட்டு அம்மா அப்பாவை பார்க்க முடியாம, இப்படிலாம் நிறைய 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 பிரச்சனைகள் ஆஃப்டர் மேரேஜும் வந்துட்டே இருக்கு. இது எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்குறோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள்ட்டையும் பார்க்குறோம். மாமியார் பிரச்சனை இருக்கு, நாத்தனார் பிரச்சனை இருக்கு, அக்கம் பக்கத்து பிரச்சனை இருக்கு, நம்ம வீட்டில் இருக்கிற அவங்கள மதிக்கலைங்கிற பிரச்சனை இருக்கு. இப்படியே ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான இதை ஒவ்வொரு வீட்லையுமே ரெகுலரா நடந்துகிட்டே இருக்கு கண்டினியூஸா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதெல்லாம் எதனால உருவாகுது அப்படிங்கிறது ஒரு நிறைய ரூல்ஸ் ஜோதிட ரீதியா இருக்கு. 7ஆம் அதிபதி அதோட நிலைமையும், அப்புறம் சுக்கிரனோட நிலைமையும், பெண்களுக்கு செவ்வாயோட நிலைமையும், அது இருக்கிற இடம், சாரம் கொடுத்தவர், பார்க்கும் கிரகங்கள், யோகாதிபதிகள், அப்புறம் பாக்கியாதிபதிகள், அவங்களோட தொடர்பு இருந்தா எப்படி இருக்கும், பாதகாதிபதி மாரகாதிபதிகளோட தொடர்பு இருந்தா எப்படி இருக்கும், ராகு கேதுகளோட தொடர்பு, இப்படிலாம் நிறைய செட் ஆஃப் ரூல்ஸ் ஜோதிடத்துல இருக்கு. ஸோ இப்போ ஜோதிடத்துல எல்லாமே நல்லா இருக்கிறவங்க கூட திருமண தடையில மாட்டிக்கிறாங்க. சுத்த ஜாதகம்னா சொல்லுவாங்க, ராகு கேது இல்ல, சுத்த ஜாதகமா தேடணும்னு சொல்லி தேடிக்கிட்டே இருப்பாங்க. அது சுத்த ஜாதகம் தானே, சீக்கிரம் கல்யாணம் ஆயிடணும்ல. ஆனா நடக்காது. ஏன், எதனால நடக்கல, என்ன தடை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது 3 விதமா பிரிக்கிறாங்க முன்னோர்கள். அதாவது முன் ஜென்மத்துல நம்மள செஞ்ச நம்ம 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 முன் ஜென்மத்துல எப்படி இருந்தோம்னா தெரியாது. ஸோ நம்ம செஞ்ச ஏதோ கர்ம வினைகளோட தொடர்ச்சி ஒண்ணு. 2வது நம்மளோட முன்னோர்கள் செஞ்ச கர்ம வினைகளோட தொடர்ச்சி. நம்ம அம்மா, தாத்தா, பாட்டி, தாத்தா தான் மெயினா, அப்பா, தாத்தா அவங்களோட கர்மா. அதே போல இன்னொன்று தாய் வழி கர்மா. இந்த கர்மாஸ்ல ஒருத்தங்களோட ஒரு லாக் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்களோட வீட்டுல அந்த அந்த மாதிரியான ஒரு வாஸ்து தோஷம் இருக்கும். திருமணம் நடக்கிறது கஷ்டப்படலாம் இருக்கும். ஏதோ ஒரு எப்படியோ கஷ்டப்பட்டாவது திருமணத்தை பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமணத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறமும் கஷ்டப்படுறது, இப்படிலாம் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டே இருக்கோம். அப்போ இதை இதுக்கு எப்படிலாம் ரெக்டிஃபை பண்றது, எப்படிலாம் அதுக்கான தீர்வுகளை கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு நிறைய எந்திரங்கள் இருக்கு, மந்திரங்கள் இருக்கு, மாந்திரிக தீர்வுகள் இருக்கு, தாந்திரிக தீர்வுகள் இருக்கு, நிறைய 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 இருக்கு. அப்ப எல்லாருமே உடனே போய் திருப்பஞ்சலியில போய் இப்ப கல்வாழை பரிகாரம் செய்யறாங்க, தாரதோஷ பரிகாரம் செய்யறாங்க. எது கேட்டாலும் நான் திருநாகேஸ்வரமா போயிட்டு வந்துட்டேன், காளகஸ்தியா போயிட்டு வந்துட்டேன், திருமங்கலக்குடி போயிட்டு வந்துட்டேன், திருமணஞ்சேரி போயிட்டு வந்துட்டேன், எல்லாம் தான் சொல்றாங்க. அப்புறமும் ஏன் நடக்க மாட்டேங்குது? அப்ப ஏன் இந்த திருமண தடை எதனால உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கதான் அந்த பூர்வ ஜென்ம விஷயங்கள் பெரிய மேஜர் ரோல் பிளே பண்ணுது. அதுல முக்கியமா என்ன பாத்தீங்கன்னா,
அந்த அத்தைன்னு இருப்பாங்க. அதாவது அப்பா கூட பிறந்தவங்க, இல்லைன்னா தாத்தா கூட பிறந்தவங்க. அந்த அத்தையோட வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறவங்க, அவங்களோட வழியா ஏதாவது ப்ராப்ளம் வந்து சுக்கிரன் வந்து வீக்காரு. ஏன்னா அத்தை ஈக்குவல் டு சுக்கிரன் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு பையனுக்கு திருமணம் ஆகல. உங்க அத்தை எப்படிப்பா இருக்காங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். அத்தைக்கு ஏதாவது கொடுத்து ஏமாத்துறீங்களா? கொடுக்க வேண்டியது ஏமாந்து போயிட்டாங்களா? இல்ல அதனால அவங்க வந்து ஏதோ மண்ண வாரி ஏதாவதுலாம் நிறைய அந்த காலத்துல நல்லா இருக்க மாட்டேன்ற மாதிரி மண்ண வாரிலாம் விட்டுருவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. வெரி வெரி டேஞ்சரான ஒரு விஷயம். அது அவங்க அப்படி பிசிக்கலா செய்யும்போது அவங்களும் பாதிக்கப்படுவாங்க. அவங்க யாரு கொடுக்குறாங்களோ அவங்களும் பாதிக்கப்படுவாங்க. அதனாலதான் அந்த காலத்துல போயிட்டு அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கல, நீ நல்லாவே இருக்க மாட்டேன்ற மாதிரி அண்ணனோட பசங்க எல்லாம் போய் ஒரு மாதிரி சொல்லிட்டு வந்துருவாங்க. இவங்க பொண்ணும் நல்லா இருக்காது, அவங்க பசங்க நல்லா இருக்க மாட்டாங்க. இது அந்த அவங்களோட குமைச்சல் வந்து அதோட வீரியம் வந்து அவங்கள வந்து ஒரு மாதிரி ஆஃப்டர் மேரேஜும் அந்த பையனுக்கு இவங்களோட பொண்ணுக்கும் வேற யாருக்கா கல்யாணம் ஆயிடும். ஆனாலும் 2 பேருமே ஒரு மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழவே முடியாது. ஏன்னா இந்த சாபத்தோட வெளிப்பாடு. அப்போ வந்து இது மாதிரி நிறைய குடும்பங்கள்ல வந்து இந்த சாபங்கள் இருக்கும். அத்தை விட்ட சாபம். வேற வந்து இன்னொரு முக்கியமானது வந்து அந்த முன்னோர்கள் வந்து தாத்தாவோ அப்பாவோ ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் பண்ணியிருப்பாங்க. காரணம் என்னன்னா குழந்தை இல்லை, இல்லை ஆண் வாரிசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவங்களோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. கடைசியில் இவங்களுக்கு குழந்தை பிறந்தோம், அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும். இது ஒன்று. இவங்கள ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அவங்கள ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. இவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கும், இது மாதிரி சில சில அதுல வந்து சித்தி கொடுமைகள் இருக்கும். முதல் தாரத்துக்கும் 2வது தாரத்துக்கும் ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அப்ப அவங்க 2 பேரும் பொறுமிக்கிட்டே இருப்பாங்க. ஒத்துமையா இருக்கிறவங்கள வந்து பார்க்க வேணாம். ஒத்துமையா இருந்தாலுமே கூட அது பாதிக்க தான் செய்யும். ஸோ அப்போ வந்து அந்த ஒரு பாதிப்பு. அதே போல தாத்தாவோ அப்பாவோ வேற ஏதாவது இல்லீகல் கான்டாக்ட்ஸ் அவங்களுக்கு ஏதாவது பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி அந்த மாதிரி இருந்தாலும் அதோட அந்த பெண் சாபம் வந்து தொடரும். தாத்தா இது மாதிரி அப்புறம் நிறைய மாத கர்ப்பிணியா இருந்திருப்பாங்க, அவங்கள விட்டுட்டு வந்துருவாங்க. அப்புறம் அவங்க பிறந்த குழந்தைங்க வந்து ஏதாவது லவ் அஃபேர்ல இருக்கும்போது இவங்களை வந்து கௌரவ கொலை மாதிரி விஷயங்கள்லாம் அந்த காலத்துல ரொம்ப சாதாரண நடந்தது இல்லையா? அது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தோம். இப்படி என்ன ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் ரீதியா அந்த டிஎன்ஏல கடத்தப்பட்டு நமக்கு வந்து திருமண தடைகளை வந்து அந்த குடும்பங்கள்ல கொடுத்துருக்குங்க. ஸோ இப்போ இதெல்லாம் முதல்ல எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இதான் ஏன் நடக்கல அப்படின்னு பார்க்கும்போது, சரி அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா, முன்னோர்களுக்கு வந்து நடந்திருக்கா? முன்னோர்களே இப்போ நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. தாத்தாவோட லைஃப் ஹிஸ்டரிலாம் நமக்கு தெரியாது. அவங்க கூட பிறந்தவங்களை பற்றிலாம் பெருசா தெரியாது. இருக்காங்க, அங்கங்க இருக்காங்கன்ற மாதிரி இருப்பாங்க. ஆனாலும் இது மாதிரி ஏதாவது சாபம் கொடுத்துருக்காங்களா, இது மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஸோ ஆனாலும் இதோட பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இது ஒரு விதமா போகும். அதே அதே போல இந்த மூதாதையர்ல வந்து இந்த இறந்து போயிருப்பாங்க, இந்த முதல் தாரத்தை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவங்க இறந்து போனதுனால அவங்களுக்கு குழந்தைகள் இருப்பாங்க. அவங்க குழந்தைங்களை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2வது திருமணம் பண்ணுவாங்க. அந்த 2வது திருமணம் பண்ணவங்களுக்கு குழந்தை பிறந்தோம். அவங்க மூலமா இவங்களுக்கு பிரச்சனை வரும், இவங்க மூலமா அவங்களுக்கு பிரச்சனை வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இவங்களோட பசங்களோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா ஒரு விதத்துல திருமணம் தடையாகும். திருமணம் மீறி ரொம்ப கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணாலும் குழந்தைகள் ஃபேமிலியோட அவங்க கணவர் மனைவிகள் ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தா கூட அவங்க அடுத்த சந்ததியை டெஃபினட்டா பாதிக்கும். இது வந்து இதெல்லாம் வந்து நிறைய நிறைய இந்த சாபங்களோட வெளிப்பாடு தான். இப்ப இது எல்லாமே இருக்கு. இப்ப இதுல இருக்கும்போதும் இப்ப பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆஃப்டர் மேரேஜ் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, சந்தேகம் மட்டும் வருவாங்க. ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போகும். சாப்பிடும்போது சண்டை வரும். எங்கேயாவது கோயிலுக்கு போய் கிளம்புனாங்கன்னா புருஷன் பொண்டாட்டி வீட்டுல பிரச்சனை வரும். சொந்தக்காரங்க யாராவது வந்திருக்கும் போது பிரச்சனை வரும். இவங்க வீட்டுக்கு போறோம், அவங்க வீட்டுக்கு போறோம் அப்படின்னா உங்க வீட்டுக்கு போகாதீங்க, எங்க வீட்டுக்கு போக கூடாது அப்படி இப்படின்னா அதுல ஒரு பிரச்சனைகள் வரும். இப்படியே இப்படியே கண்டினியூஸா வரும். அப்புறம் வந்து தவறான தொடர்புகள் ஏற்பட்டுரும். 3வது மனிதர் வந்து உங்க வீட்டுக்காரர் இவ்வளவு கஷ்டம் இப்படி பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம். சும்மா நல்லவங்க மாதிரி நடிச்சு அந்த மாதிரி மாட்டிக்குவாங்க. அப்புறம் வந்து மதிக்க மாட்டாங்க. கணவனும் சரி மனைவியும் சரி, இவங்க அவங்களையும் மதிக்க மாட்டாங்க, அவங்களையும் இவங்களும் மதிக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி மதிப்பில்லாத ஒரு நிலையை கொடுக்குற மாதிரியே ஒரு சூழ்நிலை வந்து அவங்களுக்கு தொடர்ச்சியா உருவாயிட்டே இருக்கும். இவங்க கேட்டா அவங்க ஆமா அவங்களா இவங்களான்ற மாதிரி சொல்லுவாங்க, இவங்களை கேட்டாங்க அவங்களும் சொல்லுவாங்க. ஒண்ணு இவங்களுக்கு அப்படியே பயந்துட்டு இருக்க மாதிரி அவங்க நடிப்பாங்க, அப்புறம் அவங்க போன பிறகு ஒரு மாதிரி இருப்பாங்க. அதே போல வயசு வருஷா இருக்கும். 2 பேருமே இந்த மாதிரி ஒரு மியூச்சுவலான ஒரு அன்பு இல்லாம, மியூச்சுவலான ஒரு இது இல்லாம கொஞ்சம் நாள் சண்டை போட்டாலும் அப்புறம் ஏதாவது அனுசரிச்சு போறாங்களா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல யாராவது விட்டு கொடுக்காம இப்படியே ஏட்டிக்கு போட்டியாவே போயிட்டு இருக்கு, கண்டினியூஸாவே ஒரு மாதிரி பிரச்சனைகளாவே இருக்கு அப்படின்னா அந்த பெத்தவங்களோட மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஒரு சில பெத்தவங்க வந்து விட்டுருவாங்க என்னமோ போன்ட்டு. ஒரு சிலர் அதை தலையில் தூக்கி போட்டு என் பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு தவமா இருந்து பெற்றேன், ரொம்ப கஷ்டம் வேலையா அலைஞ்சு இந்த மருமகளை எடுத்தேன்,
இப்படி என்ன பண்றா, இப்படி பண்றா, பிள்ளைய எப்படி படுத்தி வைக்கிறான்ற மாதிரி நிறைய மாமியாருங்களும் வராங்க. அதே போல பசங்களும் இந்த மாதிரி வராங்க. எங்க மாமியார் வந்து எங்களை வாழவே விட மாட்டேங்கிறாங்க. எங்க எங்க அவங்க வீட்டுல இருக்குன்னு சொல்றாங்க. அவளோட சம்பளம் எல்லாம் அங்க இருக்கும்ன்றாங்க. பரவாயில்லன்னு விட்டு கொடுக்குறேன். அப்படி இருந்தும் கூட எங்க கிட்ட ஒரு மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ விட மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா என் ஒய்ஃபும் அவங்க அம்மா பேசி கேட்டுட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றா. எங்க அக்கா மாமா கிட்ட எல்லாம் சரியா பேச மாட்டேங்கிறா. நாங்களும் பேச முடியல. எங்க குடும்ப பாரம்பரியம் எல்லாம் கெட்டு போகுதுன்ட்டு நிறைய நிறைய கேசஸ பாக்குறோங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இது மாதிரி சமுதாயம் இப்படியே செய்துட்டே போயிட்டு இருக்கு. ஒரு பெண் வந்து ஒரு மாமியார் வந்து அவங்க பொண்ணை பாக்குற விதமும் மருமகளை பாக்குற விதமும் டெஃபினட்டா வித்தியாசமா இருக்குது. நிறைய வீடுகளை பாக்குறோம் நம்ம. அவங்களும் உங்க பொண்ணு தானே, இதுவும் உங்க பொண்ணு தானே. அதே போல அந்த பொண்ணு கூட அவங்க அவங்க அம்மாவை பாக்குறது ஒரு மாதிரி, மாமியாரை பாக்குற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் நம்ம எப்படி அப்ப எல்லா இடத்துக்கும் போறது? இப்ப இது எல்லாமே எல்லாரும் அவங்கவுங்க விதத்துல நல்லவங்க தான். அவங்கவுங்க விஷயத்துக்கு நன்மையை தான் செய்ய பாக்குறாங்க. ஆனாலும் அதை தாண்டி அவங்களுக்குள்ள ஏன் இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முன்னோர்களோட தொடர்பு தான். இந்த முன்னோர்களோட சாபங்களோட வெளிப்பாடு தான். இந்த முன்னோர்களோட வாழ்ந்த வாழ்க்கையோட வெளிப்பாடு பிளஸ் நம்மளோட பூர்வ ஜென்மத்துல நம்ம செஞ்ச நல்லது கெட்டதோட தீமையோட கண்டினியூஷன் தானே இது மாதிரி வருது. ஸோ அப்போ வந்து இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கெல்லாம் எப்படி ரெக்டிபிகேஷன் பண்ணிக்கலாம், எப்படி இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதுக்கு சிறந்த மாதிரியான சில எந்திர பிரயோகங்கள் தான். வேற வழியே இல்லை. இந்த இந்த இதுவே வந்து இந்த திருமண தடையோ இல்ல குடும்ப ரீதியான பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு எந்திர மந்திர தாந்திரிக மாந்திரிக பரிகாரங்கள் தான் நம்ம இதை வச்சிருக்கோம். அதுக்கு வந்து சில எந்திரங்களை வந்து பிரயோகம் பண்றது மூலமா, இல்ல வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஹீட் பண்ற எந்திரம், க்ளோஸ் பண்ற எந்திரம், அப்புறம் அந்த தாயத்து மாதிரியான எந்திரங்கள் இதெல்லாம் வந்து உருவேத்தி இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியா சொல்லணும். ஸோ அதனாலதான் வந்து எந்திரம் பொதுவா சொல்றது வந்து ப்ரொமோஷனுக்காக இல்லை. இது வந்து எப்படி இதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த எந்திரங்கள் செய்ய முடிஞ்சவங்க எந்திரங்களை நம்ம கிட்ட வாங்கி, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கி அதை பிரயோகம் பண்ணி அதை அந்த அந்த முன்னோர்கள் சாபம் என்னவோ அதுக்கு தகுந்த நிவர்த்திகளை கொடுத்து சரியான பூஜை முறைகளை செஞ்சு பண்ணலாம். இது மாந்திரிகத்துல செய்யலாம். தாந்திரிகமாகவும் பார்த்து அந்த அத்தையோட இது இருக்கா, இல்ல யாரோ என்ன சாபம் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு சரியான விஷயங்களை அதை கொடுத்து அதை சரி பண்ணலாம். அப்புறம் ஜோதிட ரீதியானதான் ஆப்வியஸா எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அந்த தார தோஷங்கள் அதெல்லாம் அந்த தெரிஞ்ச தோஷங்கள்லாம் நிவர்த்தி பண்ணியும் நடக்காதவங்களுக்கு தான் நம்ம இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ அதனால அதை தாண்டி அவங்களுக்கு வந்து ஜோதிடத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, அதை எப்படி அதை வந்து சரி பண்ணிக்க முடியுங்கிறத அவங்களோட சார்ட்டாவையும் பார்க்கணும். அவங்களோட முன்னோர்களோட அந்த ஹிஸ்டரியும் நமக்கு தெரியணும். அது இப்போ சுக்கரன் கெட்டு போச்சுன்னா அந்த டைரக்டா அத்தையோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறது, அவங்கள கூப்பிட்டு வந்து முன்னாடி நிறுத்தி திருநீர் போட சொல்றது, இதெல்லாம் அந்த காலத்துல செஞ்சாங்க. கல்யாணம்னாவே உடனே தாய் மாமாவை கூட்டிட்டு வா, அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வந்து அவங்க மாலை போட சொல்லுங்க, என்ன மனசுல பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணுங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஸோ அதே போல இந்த அக்கா தங்கச்சிகள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சொத்துக்கள் சீதனங்கள் இல்லை ஏதாவது இருக்குன்னா அதை செட்டில்மெண்ட் பண்ணிடுறது, அவங்க நல்லா வாழ வச்சு பார்க்கறது, இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் வந்து மன ரீதியாக நம்மளும் செய்யணும். அதுக்கு வந்து அதுக்கு அது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை செஞ்சிடலாம். தெரியாதவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, என்ன அத்தைக்கு என்ன பண்ணாங்களோ தெரியலையே அப்படின்னா ரொம்ப பேர் ரொம்ப வருத்தப்படுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்களுக்குலாம் ப்ராப்பரா எந்திரங்களை வந்து பிரதிஷ்டை பண்ணி அவங்க வீட்டில் அதை பூஜை பண்ணாவே போதும். நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம அதெல்லாம் அடிச்சு உடைச்சு பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அது மாதிரி விஷயங்கள் தேவைப்படுறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு யாராவது இது மாதிரி பண்ணி கொடுத்தாலும் நீங்க அதை போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ அப்புறம் வந்து திருமண தடை வந்து திருசக்தி முற்றம் இந்த கோயில் இருக்கு. பிரச்சனைகள் ரொம்ப அதிகமா இருக்கிறாங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரச்சனை இருக்குன்னா, குலதெய்வம் கோயிலில் போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு பூஜைகளை பண்ணிட்டு அந்த திருசக்தி முற்றம் போயிட்டு வந்தாலும் இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். அப்புறம் அவங்களோட அந்த 7ஆம் அதிபதி சுக்கிரன் என்ற நட்சத்திர அதிபதி, இதை எடுத்து பெண்களா இருந்த செவ்வாய் என்ற நட்சத்திர அதிபதி, அவங்களோட 7ஆம் அதிபதி, இதோட வச்சும் கூட நம்ம வந்து இத இந்த இந்த ரீதியான பிரச்சனைகளை, இந்த தடைகளை, அந்த தடைகளுக்கு திருமணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த சுமூகம் இல்லாத பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீக்கிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இந்த இதில் சொல்லிக்கிட்டே போகலாம். மறுபடியும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் அவங்களை வந்து சந்திக்கிறேன். மீண்டும் தேவைப்படுறவங்க இதை தொடர்பு கொள்ளுங்க. மறக்காம தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்க. மிக்க நன்றி. திருநீலகண்டம் வாழ்க வளமுடன்.